நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் சார், சமாளிச்சுக்கலாம் என்று எண்ணம் கொண்டவர்கள் தான். எதிர்வரக்கூடிய ஒரு வருடம், இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும்? இது சித்திரை மாதம் பிறக்கிறது. 14 ஏப்ரல். நமக்கு தெரியும், ஓவரால் சித்திரை மாதம்னா 14 ஏப்ரலில் தான் பிறக்கும். 2025 பிறக்கக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்கும்? வருட பலன் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏன்னா ஒன்றுத்துக்கு ஸ்பெஷாலிட்டின்னு இருக்குது. சனி பயிற்சிக்கு தனி பலன் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது? வருடமுங்கிற போது அந்த வருடத்திற்கான பலன் எப்படி இருக்கும்னா, இந்த வருடத்தை எதை வைத்து கணிக்கும்? முதல்ல நமக்கு லக்னத்தில், ஏன்னா லக்னம் ஆரம்பிக்கச்சே சூரியன், மேஷத்தில் சூரியன், நம்முடைய வீட்டில் அதாவது ரிஷபத்தில் குரு, 3 செவ்வாய், 5 கேது, 6 சந்திரன், 11 4 பேர் உட்காந்துருக்காங்க. யார்? சுக்கிரன் நம்ம வீட்டுக்கு அதிபதி, புதன் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற குருவனுடைய வீட்டில், அதாவது 11ஆம் வீட்டில் சனி, ராகு. குரு நம்மட்டில், சூரியன் 12 இருக்கார். இப்படி இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. நமக்கு எப்பயுமே வருஷ ஆரம்பம் அப்படின்னா சூரியன் மைனஸ் தான். ஆனால் சூரியன் மைனஸாக இருந்தாலும் 4ஆம் வீட்டுக்குடையவன் உச்சத்தில் உட்கார்ந்துருப்பது. முதல் மாதம் எப்பயுமே சூரியன் உச்சத்தில் தான் இருப்பான் மேஷத்தில், 4ஆம் வீட்டுக்குடையவன். நமக்கு 7ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் நமக்கு 3ல் இருக்கார். அப்புறம் அவர் பெயர்ந்துடுவார். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட், இதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சனி பயிற்சி, இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சூரியனுடைய பயிற்சி, இது அத்தனையும் கன்சிடர் பண்ணி நாம் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்காரலாய நமக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும். இன்னும் ரிஷபராசி அப்படின்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரங்களை கொண்டது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரங்கள்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். கிட்டத்தட்ட நாம் 25லேருந்து 65 வயசில் இருக்கக்கூடிய நமக்கு ராகு திசை, குரு திசை, சனி, புதன், இந்த 4 திசைகள் தான் நமக்கு இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா கொஞ்சம் செவ்வாய் திசை இருக்கலாம் சில பேருக்கு. ராகு, குரு, சனி இதுதான் மெயின். செவ்வாய் திசையில் இருப்பவர்கள் என்ன, கொஞ்சம் 25 வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கு சில பேருக்கு செவ்வாய் திசை இருக்கிறது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தது ரோகிணி, மிருகசீரிஷம் அப்படின்னா மெயினாக ராகு திசையினுடைய பேலன்ஸ் இருக்கும். குரு, சனி கொஞ்சம் கடைசி இடையில் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை இருக்கும். ஸோ நம்முடைய 2ஆம் வீட்டிற்குடையவன் புதன் வருடத்தை ஆரம்பத்தில் கும்மி அடிக்கிறதுல 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். அடுத்தது ராகு நமக்கு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு, ராகு திசை. சனி திசை அதுதான் இன்னொரு 2.5 வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் சார், ஜாலியாக இருங்க 2.5 வருஷம். அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்துருவான் சனி. 10ல் இருந்த சனி 11க்கு குடிபெயர்ந்திருக்கிறார் இல்லையா, அது சனி. இப்போது இந்த மெயினாக ராகு, சனி, குரு, இந்த பயிற்சிகள், இந்த குரு, இந்த 3 பேரும் எங்கே இருக்காங்க? நமக்கு குரு தான் சார் மெயின். குரு எந்த வீட்டில் இருந்தார்? நமக்கு நல்ல இடத்துல இருக்காரா? கவலையே படாதீங்க. இந்த வருடம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி வருது. குரு நமக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார், மிதனத்துக்கு போகிறார். அதுவும் ஏற்றம் தரக்கூடிய இடம் தான். மிதனத்துக்கு போனாலும் இங்கே இருந்தாலும் நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். இங்கே இருக்கச்சே 7ஆம் வீட்டை பார்க்குறார். மிதனத்துக்கு போனால் 8ஆம் இடத்தை பார்க்குறார், நம்முடைய 6ஆம் இடத்தை பார்க்க. இந்த குருவனுடைய பார்வையும் மேலானது. குரு இருப்பிடத்தை விட குருவனுடைய பார்வை மேலானது. நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக. சார் எல்லா வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எனக்கு கேட்குறது, நீங்கள் சொல்கிறது போது நானும் அதே ஸ்டேஜில் தானே இருக்கேன், புதுசாக இருக்கேன். இருந்தாலுமே சார் நம்ம நல்லது நினைப்போமே, எதிர்வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நினைப்போமே. குரு நமக்கு நல்ல இடத்துல இருக்கார் இல்லையா. சனி என்ன இருந்தாலுமே அவன் 11ஆம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறதுனால கெடுக்க மாட்டான் சார். சனி எங்கே இருந்தானே ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க. சனி ரிஷபராசிக்கும் மகர ராசிக்கும் கெடுக்கவே மாட்டான். எங்கே இருந்தாலும் சரிதான். அது 7 நாட்டு சனியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், பஞ்சம சனியாக இருந்தாலும், எங்கே இருந்தாலுமே அவர் இம்பேக்ட் இருக்கும். ஆனால் சனின்னா இப்போ சைக்கிள் ஓட்டின்னு போகிறோம் அப்படின்னா உடம்பு வலிக்காதா? ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டின்னு பண்ணோன்னா வலி இருக்கத்தான் இருக்கும். சரி சார், நான் சைக்கிள் ஓட்டல, 2 வீலரில் போகிறேன், நான் 2 வீலரில் போனால் வலிக்கவே வலிக்காதா?
டூ வீலரில் போனாலும் ஒரு 25 கிலோமீட்டர் போனால் உடம்பு வலி இருக்கும். அவ்வளோதானே ஒழிய சைக்கிளில் போகிற அளவுக்கு உடம்பு வலி டூ வீலரில் போனால் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் சனியை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ சனி எந்த இடத்துல இருக்கா, நமக்கு சனி திசை நடந்தாலுமே, சனி எந்த இடத்துல இருந்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் நம்ம இந்த ஒரு வருஷத்தை நல்லபடியாக காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது குரு எங்கே இருக்கா, குரு இருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கே. குரு நமக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி சார், நல்ல இடத்துல இல்லை, 6ல் இருக்கார், 8ல் இருக்கார், நமக்கு தெரியும் இல்லையா? அது அப்படின்னாலுமே இந்த குரு திசை கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் போகும். ரொம்ப எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எதிர்பார்க்காதது நடக்கும். பழமொழி இருக்கு இல்லையா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ல. எதிர்பார்க்காதது நடக்கும். அப்படி என்ன சார் நடக்கும் எதிர்பார்க்காதது? நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளை தூத்தின்னு இருந்தாங்கல்ல நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அப்படி கண்டுக்காமல் போவாங்க, கல்யாணத்துல ஆகட்டும் மற்ற இல்லாட்டும். அவங்கெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து ரொம்ப விசுவாசமாக நமக்கு வந்து இருந்து நம்மளை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் லெவல் அதிகமாக போகிறோம். இந்த வருஷம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வருஷமாக அமைந்திருக்கிறது. அப்பினால் நமக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும். சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா, நமக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன், இந்த இடம் ரொம்ப நான் வெளில போயிட்டேன் நீ வந்துரு அப்படின்னு நம்மையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டுப்பான். இந்த இடத்துல இந்த கம்பெனிலேருந்து வெளியில் போகிற நண்பன் நம்மையும் அந்த கம்பெனியை கூட்டுப்பான். அல்லது வெளிநாட்டுக்கு போன நண்பன் நம்மையும் கூட்டுப்பான். அல்லது இன்னொன்று, நான் வந்து படிக்கிறதுக்கு போகிறேன், நீ இதே கண்ட்ரிக்கு வா, நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லி நம்மை தூக்கி விடுவதற்கு நட்பு என்பது மிக மிக ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விதமான நட்பு எப்படி இருக்குன்னா, இந்த சனிப்பெயர்ச்சியினால் வரக்கூடியது இந்த ஒரு வருடத்தில் மெயினாக ஃபஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். முதல் 3 மாதம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் மிக மிக நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுவும் நம்ம ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு ஒரு அரசியல்வாதிகிட்டையோ ஆன்மீகவாதிகிட்டையோ போனோம்னா நிச்சயமாக அந்த வேலையை நடந்துவிடும். நம்ம மன நிம்மதிக்காக தான் ஆன்மீகவாதிகிட்ட போகிறோம். ஏதோ ஒரு காரிய சித்தி ஆகணும் தான் அரசியல்வாதிகிட்ட போகிறோம் இல்லையா? இது 2 தானே நம்ம இவங்ககிட்ட போகிறதுக்கு காரணம். இது 2மே நமக்கு நடந்துவிடும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிலேடாக நடக்கும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்து லோன் வாங்குறதுக்காக போகிறோம். எப்பா லோன் கிடைக்கணும்ப்பா, அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா, இந்த சார் நீங்கள் போங்க சார், ஒரு வாரத்துக்குள்ள அனுப்பிச்சி வச்சிடறேன்னுவான். ஆனால் ஒரு வாரத்தில் லோன் வராது. அது ஒரு 15 நாள் ஆகிடும், 20 நாள் ஆகிடும். கொஞ்சம் மனசு பக்குன்னு அடிக்கும். எங்கே போட்டு சார் அந்த அவர் ஒரு 2 நாள் லீவில் போயிட்டார் சார், நீங்கள் திங்கக்கிழமை வாங்க நடந்துடும் அப்படின்னுவான். ஆனால் திங்கக்கிழமை போனால் சார் ஒரு நாள் டைம் கொடுங்க, இன்றைக்கி தான் வந்திருக்கேன், ஒரு நாள் டைம் கொடுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இழுத்தடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று, நமக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்காது, 4ஆம் வீட்டு குடைவன். அந்த சூரியனுடைய ஏற்றங்கள் வரப்போது 1, 4, 7, 10, 5, 9 இந்த இடத்துல சூரியன் வர்றபோது நமக்கு என்ன, சூரியனுக்கு சனிக்கும் ஒத்து வராது அப்பம்பள்ள அப்படின்னா கூடமே நமக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த மாதங்கள் அமைந்திருக்கும். நீங்கள் பாருங்கள். ஆனால் ஏன்னா சனி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். ஆல்சடண்டன் 11ஆம் இடம் அப்படிங்கிறது குருனுடைய வீடு, லாபஸ்தானம். அந்த குரு நமக்கு உட்காந்துருக்கார். அடுத்தது 2 தான் போகிறார். இதற்கு 3வது ராகு 10க்கு போனாலும் சரி, 10க்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, ராகு பயிற்சி வரச்சே என்ன, ராகு திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரும். மற்றபடி குரு சனி திசையில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு சங்கடங்கள் வருவது குறைச்சல். முதல்ல ராகு திசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஏன்னா ரிஷபத்தில் இந்த மெயின் 3 திசை தான் மெயினாக இருக்கக்கூடியது. நம்ம அதில் தானே இருக்கோம் இல்லையா? ராகு திசை சின்னது இல்லை, எல்லாமே 18 வருஷம், 16 வருஷம், 19 வருஷம். இந்த 3 திசைகளுமே அடுத்து வரக்கூடிய ஒரு திசையும் 17 வருஷம். ஸோ ராகு திசை 18 வருஷம் அப்படிங்கிறது, அந்த 18 வருஷத்தில் இருந்தோம்னா ராகு எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலுமே 10ஆம் இடத்துக்கு போனாலுமே நமக்கு சில சங்கடங்கள். எதில் சார் சங்கடங்கள் வரும்னா, சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல ராகு திசை இருக்குது. இந்த சனி பயிற்சி வந்ததுன்னா கொஞ்சம் அந்த நம்ம எதிர்பாராத இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துன்னு போகும் சார். அப்படியே வழன்னு போய் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. கெடுதல் இருக்காது. இன்றைக்கி சொல்கிறோம் சார், நாளைக்கு சொல்கிறோம் சார். அவங்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, சித்தப்பா இல்லை, மாமா இல்லை, மச்சான் இல்லை, எதையோ ஒன்று சொல்லி, அது பெண்ணாக இருந்தாலும் பெண் வீட்டுக்காரராக இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், எதையோ கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்படி 6 மாதம் 1 வருஷம் தள்ளி போயிடும்.
இதோ இன்றைக்கி வரும், அன்றைக்கி வரும், நாளைக்கு வரும். இதே தான் இன்னொரு முக்கியமான விஷயம் பிஸ்னஸ். நம்ம 2வது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல சில பேர், அந்த 2வது பிஸ்னஸ் நம்ம எப்பயும் சரி சார் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15th ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் முடியாது. எல்லாம் சரியாக இருக்கும். கடைசியில் நம்முடைய ஆடிட்டர் வந்து சொல்லுவார், சார் நமக்கு இந்த பர்மிஷன் மட்டும் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி சில, அதனால் மைனஸ் கிடையாது. ராகு திசையில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் இழுத்துட்டு போகும். இந்த குரு சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி பயிற்சியாகட்டும் ஒரு வருஷமாகட்டும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. மற்றபடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அரசியல்வாதியாக இருந்தோம்னா, கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும்போது தவிர மேஜர் சங்கடங்கள் எதுவுமே வராது. மேஜர் சங்கடங்கள் இல்லாததான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும். எதிர்வரக்கூடிய காலம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த துறையின் பார்த்தோம்னா சின்னத்திரை பெரிய திரை என்ற பொருள் தான் இது. அதற்கு முன்னாடி ஒரு இடம் சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மூவ் பண்ணி செய்கிறாங்கல்ல, டிரைவர் மாதிரி இருக்கிறவங்க அல்லது ஹிஸ்டாரியன்ஸு அல்லது அகழ்வாராய்ச்சி செய்கிறவங்க, இந்த தொழில் இந்த வண்டி தள்ளு வண்டியில் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்களுக்கெல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு. சார் பிரச்சனை வராது என்ன சார் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனை வரும் சொல்லுங்களேன் அப்படின்னா 2 வித பிரச்சனை வரும். ஒன்று உடல் உபாதை வரலாம். உடல் உபாதை இருக்குது சார், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படி நான் சொல்லலைங்க. இந்த வருஷம் சனியினால் ஏற்படக்கூடியது தோல் சம்பந்தமான வியாதிகள் வரலாம், தொற்று சம்பந்தமான வியாதிகள் வரலாம். அதை பார்த்துங்க மெயினாக. அடுத்தது பணம் அப்படின்னு நாம் பண்ணோம்னா பண இழப்பு, திடீர்னு ஒரு பண இழப்பு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. திடீர்னு பண இழப்பு எதிர்வரக்கூடிய வருஷத்தில், அது எப்படி சார் திடீர்னு பண இழப்பு, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா, இந்த சின்ன கம்பெனிகளில் அதிகமாக இருக்காது, ஒரு மிடில் லெவல் கம்பெனியில் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணுவாங்க. சார் எனக்கு போனஸ் நீங்கள் கொடுக்குறது போகாது, இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இந்த வருஷம் போனஸ் 22% கொடுக்கலான்னு. இல்லை அது 25% ஒரு இழப்பு அதிகமாவதற்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிஸ்னஸை அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து வலிக்கக்கூடியதாக கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது, நான் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அது வந்து சனியினுடைய வீடு, அந்த சனி தனக்கு 2ல் உட்காந்துருக்கான். இதனால் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வரக்கூடிய சாங்ஷன்ஸ் வந்து டிலே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படியாக நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக இதை தவிர அடுத்து நாம் பார்த்தோம், முதலே சொன்னேன் சின்னத்திரை பெரிய திரை, இந்த திரைத்துறையில் இருப்பவர்கள் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்குது சார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்மகிட்ட நிஜமாகவே எதிர்வரக்கூடிய வருடம் அடுத்த ஒரு வருடம் ரொம்ப நல்லா இருக்குது. பயிற்சியும் நமக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனால் தைரியமாக முடிவெடுங்க. யாராவது போய் பார்க்கணுமா, டிலே பண்ணாமல் முடிவெடுங்க. ஒரு டைரக்டர் பார்க்குறதோ, ஒரு இசை மேடையை பார்க்குறதோ, மற்றவங்களை பார்க்குறதோ ஒரு சான்ஸுக்காக கொஞ்சம் கூச்ச சுபாவம்லாம் வச்சுக்காதீங்க. கூச்ச சுபாவம் இருந்தால் வரவே வராது. அதுவும் இந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூச்ச சுபாவே கூடாது. எவ்வளோ வேணாலும் இறங்கிட்டோம்னா இறங்கி விளையாடி பார்த்துடணும். அந்த மாதிரி ஒரு மனோபாவம் பேசிக்காக இருக்குது. அந்த மனோபாவம் நமக்கு இருந்ததுன்னா, ஏன்னா நமக்கு அதுவும் இருக்குது, அடுத்தவன் ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், சார் எதுக்கு சார் இந்த வேலை அப்படின்னு நம்ம நினைப்போம் சில சந்தர்ப்பங்களில். எவனா ஒருத்தன் ஒரு வண்டியில் போகிறோம், எவனோ ஒரு சைக்கிள்காரன் வந்து இடிச்சிட்டா கூட சரி போ தொலைஞ்சு போகிறான் போ, அந்த ஒரு நல்ல எண்ணம் பேசிக்காக இருக்குது. அதை அடுத்தவர்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. அதனால் அவங்கள வந்து ஏறி மிதிக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க. என்ன சனி ராகு சேர்ந்த காம்பினேஷன், இவன் அவன் வீட்டில் இருக்கிறது, அவன் இங்கேருந்து அங்கே போகிறது, குரு வீட்டுக்கு போகிறது, அந்த வீட்டில் சனி ராகு வந்து உட்கார்றது, இதெல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மெயினாக இந்த மாதிரி சங்கடங்கள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. சரி சார், இதெல்லாம் நம்ம எதிர்வரக்கூடியது. ஏதாவது ப்ராக்டிக்கலாக ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்னா, ஒன்று தான் சார் பிடிச்சிக்கணும். நமக்கு குருன்னு யார் இருக்காங்க? சுப்பிரமணியரா, தட்சிணாமூர்த்தியரா, இல்லை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டு விநாயகரா, இல்லை நமக்கு ஐயப்பனா? ஏன்னா வருஷம் நம்ம மலைக்கு போவோம் சார், ஏதாவது ஒன்றுன்னா ஐயப்பனுக்கு. சில பேர் சனிக்கிழமை நான் பெருமாளை சேவிக்காமல் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று ஆரம்பித்தேன்னா அவர் தான் எனக்கு வழிகாட்டி, ₹1 முடிஞ்சு வச்சிடலாம் சார். பெருமாள்னு நம்ம எடுத்தோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மனசில் நினைஞ்சீங்கன்னா அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா மஞ்சள் துணியில் அதை முடிந்து வையுங்கள். நிச்சயமாக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு
பவானே உன்னை வந்து சரி நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைங்க. இந்த ரெக்வஸ்ட் வந்து மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன், யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளெயினாக சொல்லணும்னா அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தர்களுடைய ஜீவ சமாதி. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு தரம் போயிட்டு வாங்க. ஏன்னா அவருடைய அந்த மாதிரி இருந்த ராகவேந்தருடைய ஜீவ சமாதி தான் மந்திராலயத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு தரம் போயிட்டு வந்தோம்னா அந்த சனியினுடைய இதுவே இருக்காது. எதிர்வரக்கூடிய வருடம் ரொம்ப 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 மேன்மையை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைஞ்சிருக்கிறது. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் வேற ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.